அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். நாம் எந்த மாதத்தில பிறந்தோம் என்பதாலேயே பல விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று சொல்வோம். அதுபோலவே நாம் எந்த கிழமையில் பிறந்தோம் என்பதற்கும் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட தாக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு கிழமையும் ஒரு தெய்வ சக்தியோடு தொடர்புடையது. அந்த நாளில் பிறந்தவர்கள் தங்கள் உள்ளத்தில் அந்த சக்தியை ஏந்தி கொண்டு வாழ்கிறார்கள். அதனால் அவர்களின் குணநலன், வாழ்க்கை பாதை, பலம், பலவீனம், உறவுகள், ஆரோக்கியம், ஆன்மீகம் அனைத்திலும் அந்த நாளின் அடையாளம் வெளிப்படும். இன்று நீங்கள் பிறந்த கிழமையின் அடிப்படையில் உங்களை பற்றி முழுமையாக சொல்லப் போகிறேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக அதன் தாக்கங்களை விளக்கப் போகிறேன். அப்படியானால் வாருங்கள், முதலில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பற்றிய அற்புதமான சிறப்புகளை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் உலகத்துக்கு ஒளி தரும் சூரியனைப் போலவே பிறரின் வாழ்க்கைக்கும் ஒரு ஒளியையும் ஆற்றலையும் தருபவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடையே எளிதாக காணப்படும் ஒளிவட்டம் அவர்களை தனியாக தெரியச் செய்கிறது. அவர்களின் மனம் எப்போதும் பெருமிதத்துடன் இருக்கும். அவர்கள் சொன்ன வார்த்தை உறுதியானதாகவும் அவர்கள் நடக்கும் நடை தன்னம்பிக்கையோடு நிரம்பியதாகவும் இருக்கும். சிறு வயதிலிருந்தே இந்த குழந்தை வேற மாதிரிதான் இருக்கிறாள் என்று மக்கள் சொல்லுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சிறுவயதிலிருந்தே தலைமை குணம் கொண்டவர்கள். பள்ளியில் நண்பர்களை நடத்தும் விதமும், ஆசிரியர்களிடம் பேசும் தைரியமும், போட்டிகளில் முன்னணியில் நிற்கும் ஆர்வமும் அவர்களிடம் இருக்கும். ஆண்கள் விளையாட்டிலும், பெண்கள் படிப்பிலும் அல்லது கலைத்துறையிலும் பிரகாசிப்பார்கள். எனக்கு முடியாது என்ற வார்த்தை அவர்களின் மனத்தில் இடம்பெறாது. தோல்வி வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மனநிலை அவர்களுக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் பெரிய கனவுகளோடு இருப்பார்கள். ஆண்கள், என் பெயர் சமுதாயத்தில் பிரகாசிக்க வேண்டும், நான் பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பெண்கள், என் குடும்பம் உயர வேண்டும், என் குழந்தைகள் சிறந்த நிலைக்கு செல்வார்கள் என்று கனவு காண்பார்கள். இந்த கனவுகளுக்காக அவர்கள் எவ்வளவு உழைக்க வேண்டுமானாலும் உழைப்பார்கள். ஆனால் பலன் உடனே வராவிட்டால் அவர்கள் எரிச்சல் அடைவார்கள். சற்று பொறுமையின்றி இருக்கும் இந்த குணமே அவர்களின் பலவீனம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் உறவுகளில் மிகவும் நேர்மையானவர்கள். அவர்கள் மனதில் உள்ளதை வெளியில் சொல்லாமல் இருக்க முடியாது. பிறர் தவறாக நடந்தால் அதை நேரடியாக சொல்லிவிடுவார்கள். இதுவே அவர்களின் மிகப்பெரிய பலம், அதே சமயம் பலவீனமும் கூட. ஏனெனில் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மை என்றாலும் அது கடுமையாக தோன்றும். அதனால் நண்பர்கள், உறவுகள் அவர்கள் கடுமையாக பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடும். ஆனாலும் அவர்கள் மனதில் எப்போதும் சுத்தமான அன்பு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்த விஷயத்தையும் போலியாக சொல்ல மாட்டார்கள். அவர்களிடம் ரகசியங்களை சொல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் பொய்யை அவர்கள் மறைக்க மாட்டார்கள். குடும்ப ரகசியங்களோ பொய்யான விஷயங்களோ இவர்களிடம் சொன்னால் அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் உண்மையான சோகங்கள், கனவுகள், வாழ்க்கை சிக்கல்கள் பற்றி கூறினால் அவர்கள் நல்ல ஆலோசனை தருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் குடும்பத்தில் ஒரு அரணாக இருப்பார்கள். ஆண்கள் தந்தையாகவும், மகனாகவும், கணவனாகவும் குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் இதற்கு நான் தீர்வு காண்பேன் என்று முன் நிற்பார்கள். பெண்கள் தாயாகவும், மகளாகவும், மனைவியாகவும் குடும்பத்தை நடத்தும் முதுகெலும்பாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாத வீட்டில் அமைதி குறையும். அவர்கள் இருக்கும் வீட்டில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் உடல்நிலையில் சூரியனின் தாக்கத்தால் பாதிக்கப்படுவார்கள். ஆண்களுக்கு தலைவலி, அதிக இரத்த அழுத்தம், வேலை அழுத்தத்தால் சோர்வு ஏற்படும். பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள், உடல் வெப்பம், கண் வலி போன்றவை வரலாம். இதை தவிர்க்க அதிகாலையில் எழுந்து சூரியனுக்கு அர்க்கம் கொடுத்து சூரியனை நோக்கி கையை கூப்பி வணங்குவது நல்லது. காலை சூரிய ஒளி இவர்களின் உடலுக்கும் மனதுக்கும் நல்ல பலன் தரும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஆன்மீக ரீதியில் சூரியனை வணங்குவது மிக முக்கியம். சூரியன் அவர்களின் ஆதிக்க தெய்வம் என்பதால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீபம் ஏற்றி சூரியனை நினைத்தால் மனதில் தெளிவும் உடலில் ஆரோக்கியமும் கிடைக்கும். தேவார பாசுரம், நன்றி சொல்லும் ஜபம் இவர்களை மன அமைதியுடன் வாழ வைத்துக் கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவார்கள். ஆண்கள் தலைமை பொறுப்பை ஏற்று பெரிய பொறுப்புகளை கையாளுவார்கள். பெண்கள் குடும்பத்தையும் சமூகத்தையும் முன்னேற்றுவார்கள். அவர்களின் குணத்தில் சூரியனின் ஒளி எப்போதும் பிரகாசமாக இருக்கும். சில சமயங்களில் அவர்கள் தனிமையால் வாடுவார்கள். என்னை யாரும் புரியவில்லை என்ற உணர்வு வரும். ஆனால் இறைவனை நம்பி பொறுமையோடு நடந்தால் அந்த சோகம் கூட அவர்களை வலிமையாக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் மரியாதையோடு வாழ்வார்கள். அவர்களின் பிள்ளைகள் பெருமை தருவார்கள். அவர்கள் உழைத்த உழைப்பின் பலன் பின்னர் வெளிப்படும். அவர்களை யாரும் எளிதில் மறக்க முடியாது. அடுத்ததாக திங்கட்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம்.
திங்கட்கிழமை பிறந்தவர்கள் உலகத்துக்கு நிலவு போல அமைதியையும் குளிர்ச்சியையும் தருபவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் மென்மையான குணம் பிறரின் மனதை கவரும். அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு சாந்தமும் வார்த்தைகளில் ஒரு இனிமையும் இருக்கும். அவர்களுடன் பேசும் ஒருவர் இந்த நபரிடம் சொன்னால் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது என்று உணர்வார். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் சிறுவயதிலிருந்தே பாசமும் கருணையும் நிறைந்தவர்கள். பள்ளியில் நண்பர்களுக்கு உதவி செய்வார்கள். ஆசிரியர்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள். ஆண்களுக்கு படிப்பில் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். பெண்களுக்கு பாடம், கலை, இசை, ஓவியம் போன்றவற்றில் அன்பும் ஈடுபாடும் இருக்கும். எனக்கு முடியாது என்று சொல்லாமல் சிறு முயற்சியிலிருந்தே பாசத்தோடு செய்ய முயல்வார்கள். ஆனால் குழந்தை பருவத்தில் இவர்களின் மனம் சற்று கூச்சமும் தனிமையோடும் நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் இளமை காலத்தில் கனவுகளாலும் பாசத்தாலும் நிரம்பியவர்கள். ஆண்கள் என் பெற்றோருக்கு பெருமை தர வேண்டும், நான் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பெண்கள் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இவர்களின் மனம் நிலவு போல எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மறுநாள் சின்ன விஷயத்துக்கே சோகப்படுவார்கள். பிறர் சொன்ன வார்த்தையால் எளிதாக புண்படுவார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் எப்போதும் தூய்மையோடு இருக்கும். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தின் ஒற்றுமையை காக்கும் முக்கிய மனிதர்களாக இருப்பார்கள். ஆண்கள் கணவனாகவும் தந்தையாகவும் குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அதை அமைதியாக தீர்க்க முயல்வார்கள். பெண்கள் மனைவியாகவும் தாயாகவும் குடும்பத்தை பாசத்தால் காப்பாற்றுவார்கள். என் சொல் மதிக்கப்படவில்லை என்ற சோகத்தை அனுபவித்தாலும் அன்பை விடமாட்டார்கள். அவர்கள் அன்பும் பொறுமையும் தான் குடும்பத்தில் அமைதியை நிலைநிறுத்தும். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் நடுத்தர வயதில் 30 முதல் 50 வாழ்க்கையின் சுமைகளை அதிகமாக அனுபவிப்பார்கள். ஆண்களுக்கு வேலை அழுத்தம், பணப்பொறுப்பு, குடும்பச் சுமைகள் ஒரே நேரத்தில் வரும். ஆனாலும் அவர்கள் மெதுவாக அதை தாங்கிக் கொள்வார்கள். பெண்களுக்கு குழந்தைகள், இன்லாஸ், உறவினர்கள் எல்லோரின் பொறுப்பையும் கவனிக்க வேண்டியிருக்கும். அவர்கள் தங்களது கனவுகளை தியாகம் செய்து குடும்பத்துக்காக வாழ்வார்கள். இந்த தியாகமே அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படை பலம். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் முதிய வயதில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொள்வார்கள். என் வாழ்க்கை எல்லாமே இறைவனின் அருளால் தான் நடந்தது என்று எண்ணி நிலவை நோக்கி தீபம் ஏற்றி வணங்குவார்கள். இரவு நேரங்களில் நிலவை கண்டு மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அவர்கள் ஜபம், தேவார பாசுரம், நன்றி சொல்வது போன்றவற்றை வழக்கமாக கொண்டு வருவார்கள். இதனால் முதிய வயதில் அவர்களுக்கு உள்ளமும் மனமும் தெளிவாக இருக்கும். பிள்ளைகள் அவர்களின் பெருமையாக நிற்பார்கள். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் உடல்நிலையில் நிலவின் தாக்கத்தால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆண்களுக்கு மன அழுத்தம், சோர்வு, செரிமான கோளாறுகள் வரும். பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள், மனசோர்வு, கவலை அதிகமாகும். ஆனால் அவர்கள் நிலவு வழிபாடு, தியானம், அதிகாலையில் தூய்மையான தண்ணீர் குடிப்பது, இரவு போதுமான ஓய்வு எடுப்பது போன்ற பழக்கங்களை வளர்த்தால் ஆரோக்கியம் மேம்படும். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் உறவுகளில் நம்பகத்தன்மையோடு இருப்பார்கள். யாரும் சிக்கலில் இருந்தால் உடனே உதவ முன் வருவார்கள். அவர்கள் மனம் எப்போதும் கருணையோடு இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் அவர்கள் அதிகம் நம்புவதால் பிறரால் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கும். இதுவே அவர்களின் பலவீனம். ஆனாலும் அவர்கள் அன்பை விட்டுவிட மாட்டார்கள். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் சமூகத்தில் அனைவராலும் விரும்பப்படுவார்கள். ஆண்கள் நல்ல ஆலோசனை தருபவர்களாக, பெண்கள் அன்பும் பாசமும் காட்டுபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் பிறர் மனம் அமைதியாகும். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் என்னை யாரும் மதிப்பதில்லை என்ற சோகத்தில் வாடுவார்கள். அந்த சோகம் கூட இறைவனின் அருளை தேட வைக்கும். திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் மரியாதை பெற்று வாழ்வார்கள். பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை தருவார்கள். அவர்கள் உழைத்த உழைப்பின் பலன் பின்னர் வெளிப்படும். அன்பும் தியாகமும் நிரம்பிய அவர்களின் வாழ்க்கை யாராலும் எளிதில் மறக்கப்படாது. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் உலகத்துக்கு தீ போல ஆற்றலையும் உற்சாகத்தையும் தருபவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் வலிமையான குணம் பிறரின் மனதை கவரும். அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு திடப்பும் வார்த்தைகளில் ஒரு ஆற்றலும் இருக்கும். அவர்களுடன் பேசும் ஒருவர் இந்த நபரிடம் சொன்னால் ஒரு தைரியம் கிடைக்கிறது என்று உணர்வார். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் சிறுவயதிலிருந்தே வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள். பள்ளியில் நண்பர்களை காப்பாற்றும் குணம், ஆசிரியர்களிடம் துணிவாக பேசும் பழக்கம், எதற்கும் அஞ்சாமல் நிற்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். ஆண்களுக்கு விளையாட்டு, சண்டை, போட்டி ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். பெண்களுக்கு தைரியமாக கருத்து சொல்லும் பழக்கம், பாடத்திலும் கலைத்துறையிலும் முன்னேற்றம் காணும் ஆர்வம் இருக்கும்.
நான் முயன்றால் முடியும் என்ற நம்பிக்கையோடு செயலில் இறங்குவார்கள். ஆனால் குழந்தை பருவத்தில் இவர்களின் மனம் சற்று சீக்கிரம் கோபப்படும் தன்மை கொண்டிருக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் இளமை காலத்தில் கனவுகளாலும் சவால்களாலும் நிரம்பியவர்கள். ஆண்கள் நான் பெரிய இடத்தை அடைய வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னோடியாக வேண்டும் என்று நினைப்பார்கள். பெண்கள் என் குடும்பம் வலிமையாக இருக்க வேண்டும், என் குழந்தைகள் யாருக்கும் தலை வணங்காதபடி வளர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இவர்களின் மனம் செவ்வாயின் தாக்கத்தால் தீ போல வேகமாக இருக்கும். ஒரு நாள் உற்சாகம் அதிகமாக இருக்கும், மறுநாள் சின்ன விஷயத்துக்கே சீற்றமாக மாறுவார்கள். பிறர் சொன்ன வார்த்தையால் எளிதாக கோபம் வரும். ஆனாலும் அவர்கள் மனம் எப்போதும் உண்மையோடு இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். ஆண்கள் கணவனாகவும் தந்தையாகவும் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் முன் நின்று காப்பாற்றுவார்கள். பெண்கள் மனைவியாகவும் தாயாகவும் குடும்பத்தை வலிமையோடு நடத்துவார்கள். என் சொல் ஏன் கேட்கப்படவில்லை என்ற சோகத்தையும் அனுபவிப்பார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் தைரியமும் பொறுமையும் கொண்டு குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் நடுத்தர வயதில் 30 முதல் 50 வாழ்க்கையின் சோதனைகளை அதிகமாக சந்திப்பார்கள். ஆண்களுக்கு வேலை அழுத்தம், போட்டி, எதிரிகள், குடும்ப பொறுப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும். ஆனாலும் அவர்கள் இந்த சவால்களை தாங்கி முன்னேறுவார்கள். பெண்களுக்கு குழந்தைகள், குடும்ப சுமை, உறவினர்களின் அழுத்தம் எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். அவர்கள் தங்கள் கனவுகளை தியாகம் செய்து குடும்பத்துக்காக போராடுவார்கள். இந்த போராட்டமே அவர்கள் வாழ்க்கையின் பலம். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் முதிய வயதிலே ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள். என் வாழ்க்கையெல்லாம் இறைவனின் அருளால் தான் நடந்தது என்று உணர்ந்து சிவபெருமானை அல்லது முருகனை வணங்குவார்கள். செவ்வாய் அவர்களின் அதிபதி என்பதால் தீபம் ஏற்றி சிவ சிவ என்று ஜபிப்பது அவர்களுக்கு நல்ல பலன் தரும். முதிய வயதில் அவர்களுக்கு குடும்பத்தில் மரியாதையும் பிள்ளைகளின் சாதனைகளால் பெருமையும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் உடல்நிலையில் செவ்வாயின் தாக்கத்தால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆண்களுக்கு அதிக வெப்பம், இரத்த அழுத்தம், தலைவலி, விபத்து அபாயங்கள் ஏற்படும். பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள், உடல் சோர்வு, உடல் வெப்பம் போன்றவை வரும். ஆனால் அவர்கள் தினமும் தியானம், சுவாச பயிற்சி, சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது போன்றவற்றை வளர்த்தால் ஆரோக்கியம் மேம்படும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் உறவுகளில் நம்பகத்தன்மையோடு இருப்பார்கள். யாரும் சிக்கலில் இருந்தால் உடனே காப்பாற்ற முன்வருவார்கள். அவர்கள் மனம் எப்போதும் தைரியத்தோடு இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக கோபப்படுவதால் பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கும். இதுவே அவர்களின் பலவீனம். ஆனாலும் அவர்கள் அன்பை மறக்க மாட்டார்கள். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் சமூகத்தில் வலிமையானவர்களாக மதிக்கப்படுவார்கள். ஆண்கள் போராளிகளாகவும் முன்னோடிகளாகவும் மாறுவார்கள். பெண்கள் தைரியசாலிகளாகவும் குடும்பத்தையும் சமூகத்தையும் காப்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் பிறர் இந்த நபர் இருந்தால் நமக்கு பயமில்லை என்று நிம்மதி அடைவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் என்னை யாரும் புரியவில்லை என்ற சோகத்தில் வாடுவார்கள். அந்த சோகம் கூட இறைவனின் அருளை தேட வைக்கும். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் மரியாதை பெற்று வாழ்வார்கள். பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை தருவார்கள். அவர்கள் போராடிய உழைப்பின் பலன் பின்னர் வெளிப்படும். தைரியமும் அன்பும் நிரம்பிய அவர்களின் வாழ்க்கையை யாராலும் எளிதில் மறக்க முடியாது. அடுத்ததாக புதன்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். புதன்கிழமை பிறந்தவர்கள் உலகத்துக்கு அறிவையும் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் தருபவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் வேகமான சிந்தனை, சுறுசுறுப்பு, பேச்சுத்திறன் பிறரின் மனதை கவரும். அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு புத்திசாலித்தனமான சிரிப்பும் வார்த்தைகளில் நகைச்சுவையும் இருக்கும். அவர்களுடன் பேசும் ஒருவர் இந்த நபரிடம் பேசினால் புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்ள முடிகிறது என்று உணர்வார். புதன்கிழமை பிறந்தவர்கள் சிறுவயதிலிருந்தே அறிவார்ந்தவர்கள். பள்ளியில் படிப்பை எளிதாக புரிந்து கொள்ளும் திறமை அவர்களிடம் இருக்கும். ஆண்களுக்கு கணிதம், அறிவியல், ஆராய்ச்சி போன்றவற்றில் ஈடுபாடு இருக்கும். பெண்களுக்கு மொழி, கலை, இசை, உரையாடல் திறன் அதிகமாக இருக்கும். நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் சிறுவயதில் அவர்கள் சற்று சீக்கிரம் சலிப்படையும் குணம் கொண்டிருப்பார்கள். ஒன்றை நீண்ட நேரம் கான்சென்ட்ரேட் செய்ய முடியாமல் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். புதன்கிழமை பிறந்தவர்கள் இளமை காலத்தில் மிகுந்த திறமையோடு வாழ்வார்கள். ஆண்கள் நான் வேறுபட்டவன், என்னுடைய அறிவால் முன்னேற வேண்டும் என்று நினைப்பார்கள். பெண்கள் என் அறிவும் திறமையும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களின் மனம் வேகமாக இயங்கும். ஒரு நாள் பல கனவுகளோடு இருப்பார்கள். மறுநாள் வேறு திட்டம் போடுவார்கள். அவர்களின் ஐடியாஸ் அதிகம்.
ஆனாலும் சில நேரங்களில் அவர்கள் கன்சிஸ்டன்சி இல்லாமல் விடுபட்டு விடுவார்கள். ஆனாலும் உண்மையான ஆர்வமுள்ள விஷயத்தில் அவர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள். புதன்கிழமை பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் அறிவும் உரையாடலும் நிறைந்தவர்கள். ஆண்கள் கணவனாகவும் தந்தையாகவும் குடும்பத்தில் நல்ல ஆலோசனை தருவார்கள். பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அறிவால் சமாதானம் செய்வார்கள். பெண்கள் மனைவியாகவும் தாயாகவும் குடும்பத்தில் பாசத்தோடு நகைச்சுவையோடு நடந்து கொள்வார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகம் பேசுவதால் அல்லது ஓப்பனாக எல்லாவற்றையும் சொல்லுவதால் சிக்கல்கள் வரும். இருந்தாலும் அவர்கள் அன்பும் அறிவும் தான் குடும்பத்தை வழிநடத்தும். புதன்கிழமை பிறந்தவர்கள் நடுத்தர வயதில் 30 முதல் 50 வாழ்க்கையில் அறிவால் முன்னேறுவார்கள். ஆண்களுக்கு தொழிலில் புதிய வாய்ப்புகள், வியாபாரத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகள் கிடைக்கும். பெண்களுக்கு கல்வி, கலை, கற்பித்தல், சேவை எதிலும் முன்னேற வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக வரும். காரணம், நான் இன்னும் அதிகம் செய்யணும் என்ற உந்துதல். இதனால் அவர்களின் உடலுக்கும் மனதுக்கும் சோர்வு ஏற்படும். புதன்கிழமை பிறந்தவர்கள் முதிய வயதில் ஆன்மீகத்தில் அறிவை பயன்படுத்துவார்கள். உலகமெல்லாம் அறிவாலும் இறைவன் அருளாலும் தான் இயங்குகிறது என்று உணர்வார்கள். அவர்கள் விஷ்ணு, முருகன், கணபதி ஆகியோரை வணங்குவார்கள். புதன் அவர்களின் அதிபதி என்பதால் பச்சை நிறம் அவர்களுக்கு சிறப்பானது. புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி விஷ்ணு ஸ்லோகம் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுவது அவர்களுக்கு நல்ல பலன் தரும். முதிய வயதில் பிள்ளைகள் அவர்களின் அறிவையும் அனுபவத்தையும் மதித்து பெருமை தருவார்கள். புதன்கிழமை பிறந்தவர்கள் உடல்நிலையில் புதனின் தாக்கத்தால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆண்களுக்கு நரம்பு பலவீனம், மன அழுத்தம், கவலை, தூக்கமின்மை வரலாம். பெண்களுக்கு செரிமான கோளாறு, தலைவலி, சோர்வு, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவர்கள் தியானம், மூச்சு பயிற்சி, பச்சை நிற உணவுகள், பச்சை காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுவது போன்றவற்றை பின்பற்றினால் ஆரோக்கியம் மேம்படும். புதன்கிழமை பிறந்தவர்கள் உறவுகளில் சுவாரஸ்யமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தை பிறரை கவரும். யாரும் சிக்கலில் இருந்தால் நல்ல ஆலோசனை தருவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகம் பேசுவதால் பிறர் தவறாக புரிந்து கொள்வார்கள். இதுவே அவர்களின் பலவீனம். ஆனாலும் அவர்கள் உண்மையான அன்பும் அறிவும் கொண்டவர்கள். புதன்கிழமை பிறந்தவர்கள் சமூகத்தில் அறிவாளிகளாக மதிக்கப்படுவார்கள். ஆண்கள் நல்ல ஆலோசகர், ஆசிரியர், பேச்சாளராக இருப்பார்கள். பெண்கள் அன்பும் அறிவும் கொண்ட ஆலோசகராகவும் பாசமுள்ள கற்பிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் பிறர் இந்த நபரிடம் கேட்டால் நல்ல யோசனை கிடைக்கும் என்று நம்புவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் என்னை யாரும் கேட்கவில்லை என்ற சோகத்தில் வாடுவார்கள். அந்த சோகம் கூட இறைவனின் அருளை தேட வைக்கும். புதன்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் மரியாதை பெற்று வாழ்வார்கள். பிள்ளைகள் அவர்களின் அறிவை பின்பற்றி உயர்வார்கள். அவர்கள் பகிர்ந்த அறிவும் தந்த அன்பும் செய்த உழைப்பும் வீணாகாது. அறிவும் பாசமும் நிரம்பிய அவர்களின் வாழ்க்கையை யாராலும் எளிதில் மறக்க முடியாது. அடுத்ததாக வியாழக்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் உலகத்துக்கு ஞானமும் நல்லுணர்வும் நல்லொழுக்கமும் தருபவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் அமைதியான குணம், ஆழமான சிந்தனை, தர்ம உணர்வு பிறரின் மனதை கவரும். அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு ஒளியும் வார்த்தைகளில் ஞானமும் இருக்கும். அவர்களுடன் பேசும் ஒருவர் இந்த நபரிடம் பேசினால் மனசுக்கு நிம்மதியும் வழிகாட்டுதலும் கிடைக்கிறது என்று உணர்வார். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் சிறுவயதிலிருந்தே நல்ல பண்புகளுடன் பிறக்கிறார்கள். பள்ளியில் ஆசிரியர்களின் அன்பை பெறுவார்கள். நண்பர்களை நல்ல வழியில் நடத்துவார்கள். ஆண்களுக்கு படிப்பில், குறிப்பாக தத்துவம், அறிவியல், ஆன்மீகம் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும். பெண்களுக்கு கல்வியிலும் கலைத்துறையிலும் பக்தியிலும் ஈடுபாடு இருக்கும். நல்ல மனிதராக வேண்டும் என்ற எண்ணம் சிறுவயதிலிருந்தே இவர்களின் மனதில் இருக்கும். ஆனால் இவர்களின் மனம் சில நேரங்களில் சற்று மெல்லியதாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கே சோகப்படுவார்கள். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் இளமை காலத்தில் உயர்ந்த கனவுகளோடு வாழ்வார்கள். ஆண்கள் நான் பெரிய பதவியில் இருக்க வேண்டும், என் அறிவால் சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். பெண்கள் என் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நல்ல நிலையை அடைய வேண்டும், நான் சமுதாயத்தில் மதிப்பு பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்களின் மனம் பெரும்பாலும் கருணையோடும் தியாக மனப்பான்மையோடும் இருக்கும். ஆனாலும் அவர்கள் சில நேரங்களில் நம்பிக்கையோடு யாரிடமும் சொன்னால் ஏமாற்றம் அனுபவிப்பார்கள். ஆனால் அந்த ஏமாற்றமே அவர்களை வலிமையாக்கும். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் தர்மமும் பொறுப்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஆண்கள் கணவனாகவும் தந்தையாகவும் குடும்பத்தில் அறிவும் பொறுப்பும் காட்டுவார்கள். குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் இதற்கான சரியான வழி என்ன என்று ஆராய்ந்து தீர்வு காண்பார்கள்.
பெண்கள் மனைவியாகவும் தாயாகவும் குடும்பத்தில் பாசத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துவார்கள். அவர்கள் குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பார்கள். அவர்களின் ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவும் எடுக்கப்படாது. வியாழக்கிழமை பிறந்தவர்கள் நடுத்தர வயதில் 30 முதல் 50 வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஆண்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் சமூகத்தில் மரியாதையும் வரும். பெண்களுக்கு பிள்ளைகளின் வெற்றியும் குடும்ப அமைதியும் பெருமையையும் தரும். ஆனால் இவர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும். நான் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருப்பதால் மன அழுத்தம் வரும். ஆனாலும் அவர்கள் தாங்கும் சக்தியோடு அதை சமாளிப்பார்கள். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் முதிய வயதில் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுவார்கள். உலகமெல்லாம் இறைவனின் அருளால் தான் நடக்கிறது என்ற உணர்வு அவர்களுக்கு வரும். குரு கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் விஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த பலன் தரும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தீபம் ஏற்றி விஷ்ணு நாமத்தை ஜபிப்பது அவர்களுக்கு அமைதியும் ஆன்மீக நிறைவும் தரும். முதிய வயதில் பிள்ளைகள் அவர்களின் பெருமையாக மாறுவார்கள். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் உடல்நிலையில் குருவின் தாக்கத்தால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆண்களுக்கு அதிக உடல் எடை, செரிமான கோளாறு, கல்லீரல் பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு ஹார்மோன் சிக்கல்கள், உடல் வீக்கம், சோர்வு போன்றவை வரும். ஆனால் அவர்கள் சீரான உணவு, நடைபயிற்சி, ஆன்மீக வழிபாடு ஆகியவற்றை பின்பற்றினால் ஆரோக்கியம் மேம்படும். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் உறவுகளில் நம்பகத்தன்மையோடு இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் பிறருக்கு உதவி செய்வார்கள். யாரும் சிக்கலில் இருந்தால் இந்த நபரிடம் சொன்னால் நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று மக்கள் நம்புவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக நம்புவதால் ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் அவர்கள் நன்மையை விட்டுவிட மாட்டார்கள். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் சமூகத்தில் பெரியவர்களாக மதிக்கப்படுவார்கள். ஆண்கள் நல்ல ஆலோசகர், ஆசிரியர், தலைவர்களாக இருப்பார்கள். பெண்கள் அன்பும் ஞானமும் நிறைந்த வழிகாட்டிகளாக இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த நபர் இருந்தால் நல்லது நடக்கும் என்று மக்கள் நம்புவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் என்னை யாரும் புரியவில்லை என்ற சோகத்தில் வாடுவார்கள். அந்த சோகம் கூட அவர்களை இறைவனின் பக்கம் இழுத்துச் செல்லும். வியாழக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் மரியாதை பெற்று வாழ்வார்கள். பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை தருவார்கள். அவர்கள் உழைத்த உழைப்பின் பலன் பின்னர் வெளிப்படும். ஞானமும் அன்பும் நிரம்பிய அவர்களின் வாழ்க்கையை யாராலும் எளிதில் மறக்க முடியாது. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் அழகு, அன்பு, கலைநயம், பாசம் ஆகியவற்றின் வடிவமாக பிறக்கிறவர்கள். இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு இனிமையும் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும் என்ற உந்துதலும் இருக்கும். இவர்களுடன் பழகும்போது மனம் மகிழ்ச்சியுடன் நிறைந்து போகும். அவர்கள் அருகில் இருந்தால் சோகமும் சலிப்பும் நீங்கி மனதில் ஒளியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சிறுவயதிலிருந்தே கலைக்கும் அழகுக்கும் ஈர்க்கப்படுவார்கள். சிறிய குழந்தையாக இருந்தாலும் நிறமுள்ள பொருட்கள், அழகான விளையாட்டுப் பொருட்கள், பாடல், இசை, நடனம் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆண்கள் பள்ளியில் நல்ல நண்பர்களை எளிதில் சேர்த்துக் கொள்வார்கள். விளையாட்டிலும் பாடத்திலும் பிரகாசிப்பார்கள். பெண்கள் சிறுவயதில் இருந்தே பாடல் பாடுவது, நடனம் ஆடுவது, ஓவியம் வரைவது போன்றவற்றில் ஈடுபாடு காண்பார்கள். ஆசிரியர்களும் நண்பர்களும் இந்த குழந்தை கொஞ்சம் ஸ்பெஷல் என்று பார்ப்பார்கள். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் இளமை காலத்தில் காதல், நட்பு, அழகு, வாழ்க்கை அனுபவம் ஆகியவற்றை தீவிரமாக உணர்வார்கள். ஆண்களுக்கு என் வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும், நான் அனைவராலும் விரும்பப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பெண்களுக்கு என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். இவர்களின் மனம் எப்போதும் அன்பையும் பாசத்தையும் நாடும். ஆனால் இந்த காலத்தில் அவர்கள் அதிக நம்பிக்கையால் ஏமாற்றமடையலாம். நண்பர்கள், காதல் உறவுகள் ஆகியவற்றில் சில சோதனைகள் வரலாம். அதனால் என்னை யாரும் புரியவில்லை என்ற சோகமும் ஏற்படும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் இனிமையுடனும் அன்புடனும் இருப்பார்கள். ஆண்கள் கணவனாகவும் தந்தையாகவும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த அன்பும் பாதுகாப்பும் தருவார்கள். அவர்கள் எப்போதும் குடும்பத்தை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க முயல்வார்கள். பெண்கள் மனைவியாகவும் தாயாகவும் வீட்டை அன்பால் நிரப்புவார்கள். அவர்கள் வீட்டை அழகாக அலங்கரித்து சமைப்பிலும் அன்பிலும் பாசத்திலும் குடும்பத்தை கவர்வார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதிக அன்பும் அதிக எதிர்பார்ப்பும் காரணமாக சோகப்படுவார்கள். நான் எவ்வளவு அன்பு கொடுக்கிறேனோ அதே அளவுக்கு என்னிடம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு அவர்களை வாட்டும். ஆனாலும் அவர்கள் அன்பை விடமாட்டார்கள். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் நடுத்தர வயதில் 30 முதல் 50 வாழ்க்கையின் பொற்காலத்தை அனுபவிப்பார்கள். ஆண்களுக்கு தொழிலில் முன்னேற்றமும் பண வருவாயும் சமூகத்தில் மரியாதையும் கிடைக்கும். அவர்களின் கவர்ச்சி, நகைச்சுவை,
அறிவு ஆகியவை அவர்களை முன்னேற்றும். பெண்களுக்கு பிள்ளைகளின் சாதனைகள், குடும்ப அமைதி, அன்பு ஆகியவை பெருமையையும் மகிழ்ச்சியையும் தரும். அவர்கள் இந்த வயதில் தங்கள் குடும்பத்தில் ஒரு தூணாக இருப்பார்கள். ஆனாலும் இவர்களுக்கு சில நேரங்களில் நான் இன்னும் அதிகம் பெற வேண்டும், இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்ற மன அழுத்தம் வரும். இந்த விருப்பம்தான் இவர்களை உழைக்க வைக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் முதிய வயதில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொள்வார்கள். அவர்கள் அழகும் செல்வமும் அன்பும் எல்லாம் இறைவனிடமிருந்து வருகிறது என்று உணர்வார்கள். வெள்ளி கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் லட்சுமி தேவியை வணங்குவது மிகுந்த பலன் தரும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீபம் ஏற்றி லட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது ஸ்ரீசுக்தம் சொல்லுவது அவர்களுக்கு மன அமைதியும் பொருள் வளமும் தரும். முதிய வயதில் பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமையும் அமைதியையும் தருவார்கள். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் உடல்நிலையில் வெள்ளியின் தாக்கத்தால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். ஆண்களுக்கு சர்க்கரை நோய், உடல் எடை அதிகரிப்பு, செரிமான கோளாறுகள் வரலாம். பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள், இரத்த சோகை, அழகு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அவர்கள் அன்பையும் சுக வாழ்க்கையையும் விரும்புவதால் சில நேரங்களில் அதிக உணவு, அதிக செலவு ஆகியவற்றால் உடல் நல பாதிப்பு வரும். ஆனால் அவர்கள் சீரான உணவு, நடைப்பயிற்சி, அதிகாலையில் தியானம், வெள்ளிக்கிழமைகளில் விரதம் ஆகியவற்றை பின்பற்றினால் ஆரோக்கியம் மேம்படும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் உறவுகளில் அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். அவர்கள் பிறர் சோகத்தில் இருந்தால் உடனே ஆறுதல் சொல்வார்கள். யாருடனும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மனம் புண்பட்டால் உள்ளுக்குள் மட்டும் சோகப்படுவார்கள். அதிகம் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் அன்பு கொடுத்தால் அன்பே திரும்ப வரும் என்ற நம்பிக்கையோடு இருப்பார்கள். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சமூகத்தில் அழகும் கலைநயமும் பாசமும் கொண்டவர்களாக மதிக்கப்படுவார்கள். ஆண்கள் சார்முடையவர்களாகவும் பெண்கள் அனைவராலும் விரும்பப்படுவோராகவும் இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் என்னை யாரும் உண்மையிலேயே புரியவில்லை என்ற சோகத்தில் வாடுவார்கள். அந்த சோகமே அவர்களை இறைவனின் பக்கம் இழுத்துச் செல்லும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் அன்புடனும் மரியாதையுடனும் வாழ்வார்கள். பிள்ளைகள் அவர்களுக்கு பெருமை தருவார்கள். அவர்கள் செய்த தியாகங்கள், அன்பு, உழைப்பு எல்லாம் பின்னர் பலனளிக்கும். அழகும் அன்பும் நிறைந்த இவர்களின் வாழ்க்கை யாராலும் எளிதில் மறக்க முடியாது. அடுத்ததாக சனிக்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். சனிக்கிழமை பிறந்தவர்கள் பிறக்கும் தருணத்திலிருந்தே வாழ்க்கையில் சோதனைகளையும் பாடங்களையும் தாங்கிக் கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறார்கள். சனி கிரகம் இவர்களின் அதிபதி என்பதால் அவர்கள் எப்போதும் பொறுமையோடும் சுமையோடும் வாழ்வார்கள். இவர்களின் பாதை எளிதானதல்ல. ஆனால் அவர்கள் நடக்கும் அந்த கடின பாதை இறுதியில் மிகப்பெரிய வலிமையையும் மரியாதையையும் அளிக்கும். சிறுவயதில் இவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு சோகமும் ஆழமும் தெரியும். மற்ற குழந்தைகள் சிரிப்பிலும் விளையாட்டிலும் மூழ்கியிருந்தாலும் சனிக்கிழமை பிறந்தவர்கள் எப்போதும் சற்று சீரியஸாகவும் சிந்தனையோடும் இருப்பார்கள். குடும்பத்தில் அன்பு குறைவோ, பெற்றோரின் கவனக்குறைவோ, பொருளாதார சிரமங்களோ இவர்களின் மனதை பாதிக்கும். சிறுவயதில் பல முறை ஏன் என்னை யாரும் புரியவில்லை என்ற கேள்வி இவர்களின் உள்ளத்தில் எழும். ஆனாலும் அந்த வலிதான் அவர்களை தாங்கும் ஆற்றலாக மாறுகிறது. இளமை காலத்தில் இவர்களுக்கு தடைகள் நிறைய வரும். படிப்பில் சின்ன சிக்கல்கள், வேலை கிடைப்பதில் தாமதம், நண்பர்களின் வஞ்சகம், காதலில் வலி, இவையெல்லாம் இவர்களின் பாதையை சிரமமாக்கும். பெண்கள் இளமையில் குடும்ப அழுத்தம், பெற்றோரின் கட்டுப்பாடு, நண்பர்களால் புரியாமை போன்றவற்றால் வாடுவார்கள். ஆண்கள் வேலைக்கான அன்சர்டன்டி, பொறுப்புகள், தனிமை ஆகியவற்றால் சோர்வடைவார்கள். ஆனாலும் இவர்களின் தனிச்சிறப்பு, எவ்வளவு தடைகள் வந்தாலும் நான் மீண்டும் எழ வேண்டும் என்று உறுதியுடன் முன்னேறுவார்கள். சனி அவர்களுக்கு பொறுமையையும் தாங்கும் வலிமையையும் கொடுப்பதால் அவர்கள் மெதுவாக முன்னேற்ற பாதையில் செல்லத் தொடங்குவார்கள். திருமண வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும். ஆண்கள் கணவனாகவும் தந்தையாகவும் பொறுப்பை மிக அதிகமாக உணர்வார்கள். குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் தங்கள் சொந்த கனவுகளை விட்டுவிடுவார்கள். ஆனால் அன்பை வெளிப்படையாக காட்டத் தெரியாததால் மனைவி அவர்களை குளிர்ச்சியானவர்களாக எண்ணலாம். பெண்கள் மனைவியாகவும் தாயாகவும் மிகுந்த தியாகம் செய்வார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக் கொடுத்து குழந்தைகளுக்காக வாழ்வார்கள். ஆனாலும் உள்ளுக்குள் எனது அன்பையும் தியாகத்தையும் யாரும் உணரவில்லை என்ற வழியில் வாடுவார்கள். அதே சமயம் அவர்கள்தான் அந்த குடும்பத்தை ஒன்றாக கட்டிப்பிடித்து நிறுத்துவார்கள். நடுத்தர வயதில் இவர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய சோதனை பாதையாக இருக்கும். ஆண்களுக்கு தொழிலில் பொறுப்புகள், வேலை அழுத்தம், பணச்சிக்கல்கள், எதிரிகளின் பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு குழந்தைகளின் பொறுப்பு, குடும்ப அழுத்தம், இன்லாஸ் சிக்கல்கள், உடல் சோர்வு போன்றவை அதிகமாகும்.
அவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் உடனடி பலன் கிடைக்காது. எதுவுமே சீக்கிரம் நடக்கவில்லை என்ற சோகமும் இருக்கும். ஆனால் சனியின் தன்மை அப்படித்தான். அவன் தாமதமாக தருவான், ஆனால் கொடுப்பது உறுதியானதும் நிலையானதும் தான். 40 வயதிற்கு பிறகு இவர்களின் உழைப்பின் பலன் தெளிவாக காணப்படும். தொழிலில் நிலை, சமூகத்தில் மரியாதை, குடும்பத்தில் அமைதி ஆகியவை மெதுவாக வந்து சேரும். முதிய வயதில் இவர்களின் வாழ்க்கை அமைதியாக மாறும். பல வருடங்களாக அனுபவித்த கஷ்டங்களும் சோகங்களும் அவர்களை ஆன்மீகத்தின் பக்கம் தள்ளும். அவர்கள், என் வாழ்க்கை எளிதாக இல்லை, ஆனால் நான் எல்லாவற்றையும் தாங்கினேன் என்று பெருமையோடு சொல்ல முடியும். பிள்ளைகள் சாதனை செய்து இவர்களுக்கு பெருமை தருவார்கள். சமூகத்திலே நேர்மையானவர், உழைப்பாளி, பொறுமையாளர் என்று மரியாதை பெறுவார்கள். அவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு சனி பகவானை வணங்குவார்கள். சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவார்கள். பசிகளுக்கு உணவு கொடுப்பார்கள். கருணை நிறைந்தவர்களாக மாறுவார்கள். அவர்கள் குணநலன்களில் நேர்மை, உழைப்பு, பொறுமை, தியாகம் போன்றவை அடிப்படையாக இருக்கும். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். பிறர் சோகத்தில் இருந்தால் உதவுவார்கள். ஆனாலும் அன்பை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். அதனால் அருகில் உள்ளவர்கள் இவர்கள் குளிர்ச்சியானவர்கள் என்று எண்ணலாம். அவர்கள் உள்ளுக்குள் ஆழமான சிந்தனையோடு இருப்பார்கள். அவர்களின் பலவீனம் அதிகம் சிந்திப்பது. அதனால் மன அழுத்தம் வரும். வாழ்க்கை தாமதமாகவே பலன் தரும். அதனால் எதுவுமே எனக்கு சீக்கிரம் கிடைக்கவில்லை என்ற சோகமும் இருக்கும். ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு மூட்டு வலி, தலைவலி, மன அழுத்தம், சோர்வு, நரம்பு பலவீனம் போன்றவை வரும். பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், இரத்த அழுத்தம், உடல் சோர்வு போன்றவை வரும். ஆனாலும் நடைபயிற்சி, யோகா, சீரான உணவு, அதிகாலையில் எழுந்து பிரார்த்தனை செய்தல் ஆகியவற்றால் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அவர்கள் மிகுந்த மரியாதையுடனும் ஆன்மீக நிறைவுடனும் வாழ்வார்கள். பிள்ளைகள் அவர்களை மதித்து பெருமை தருவார்கள். அவர்கள் செய்த உழைப்பும் தியாகமும் வீணாகாது. பிறர் நினைவில் இவர் உழைப்பாளி, பொறுமையாளர், எப்போதும் நேர்மையானவர் என்ற பெயரில் நிற்பார்கள். சனிக்கிழமை பிறந்தவர்கள் எளிதில் பாதை கிடைக்காதவர்கள்தான். ஆனால் அவர்கள் நடந்த பாதை பிறருக்கு ஒரு பாடமாக மாறும். தாமதமாகினாலும் அவர்கள் பெற்ற வெற்றி உறுதியானதும் நிலையானதும் தான். அவர்களின் வாழ்க்கை கஷ்டத்தில் தொடங்கியும் மரியாதையுடனும் ஆன்மீக நிறைவுடனும் நிறைவடையும். அன்புடையீர், இன்றைய பதிவில் நாம் பார்த்தது வாரத்தின் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களின் தனித்துவமான குணங்களும் வாழ்க்கையின் வழித்தடங்களும். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பொருந்துகிறதா, உங்க வாழ்க்கையோடு ஒத்து வருகிறதா என மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே நம்ம சிவன் கோவில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் இன்னும் பல அருமையான விஷயங்களுடன் சந்திப்போம். அதுவரை சிவபெருமான் அருள் எப்போதும் உங்களுடனே இருக்கட்டும். ஓம் நம சிவாய.